இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். வன்னியர்களை அழித்து ஒழிப்பது, வன்னிய இளைஞர்களை அடித்து நொறுக்குவது, வன்னிய இளைஞர்கள் தனியாக மாட்டிக்கொண்டால் அவர்கள் மீது கொலை வெறி தாக்குதல் நடத்துவது என்கின்ற ஒரு திட்டத்தை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்தில், குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கயமைத்தனத்தை செய்துவிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள், அவருடைய தலைவர் திருமாவளவன் தமிழகத்தில் ஜாதியை ஒழிக்கிறோம் என்று வாயிலேயே பேசிக் கொண்டிருக்கிறார். இவர்களுடைய இந்த செயலுக்கு ஆளுகின்ற திமுக அரசும் உடந்தையாகவே இருக்கிறது என்று நம்ப வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று கேட்டால், இன்றைக்கு அமைச்சராக இருக்கின்ற MRK பன்னீர்செல்வம், அவருடைய தொகுதியான குறிஞ்சிப்பாடி தொகுதி, அந்த குறிஞ்சிப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட அம்பலவாணன் பேட்டை என்கின்ற ஒரு கிராமத்தில் தலித் சமூகத்தை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்த சிலர் கோவில் பகுதிகளில் அமர்ந்து மது அருந்தி கொண்டிருந்திருக்கிறார்கள். மது அருந்தினார்களா, கூடவே கஞ்சாவும் அடித்தார்களா என்பதை பற்றி ஆளுகின்ற திமுக அரசின் காவல்துறை தான் விசாரணை செய்து அந்த உண்மையை வெளியே கொண்டு வர வேண்டும். இந்த தமிழகத்தில் மது ஏற்படுத்துகின்ற பாதிப்புகள், மதுவால் ஏற்படுகின்ற கலவரங்கள், மதுவால் நடத்தப்படுகின்ற கற்பழிப்புகள், மதுவால் நடத்தப்படுகின்ற பல்வேறு முறைகேடுகள், இவற்றை பற்றியெல்லாம் கவலைப்படாத ஆட்சியாக திமுக அரசு இருக்கிறது என்பதற்கு இந்த அம்பலவாணன் பேட்டை என்கின்ற பகுதியில் நடந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய உதாரணம். அம்பலவாணன் பேட்டைக்கு பக்கத்திலே இருக்கின்ற ஒரு கோவிலில் 4-5 பேர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் அமர்ந்து மது அருந்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதிக்கு போன வன்னியர் சமூகத்தை சார்ந்த முருகவேல் என்கின்ற இளைஞர், இப்படி கோவில் பகுதிகளில் அமர்ந்து மது அருந்தக்கூடாது, மது அருந்த வேண்டுமென்றால், மது குடிக்க வேண்டுமென்றால் நீங்கள் வேறு பகுதிக்கு போய் மது குடியுங்கள் என்று கேட்ட ஒரே காரணத்திற்காக உடனே அந்த தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள், அவர்கள் பகுதியில் இருந்து ஒரு 50க்கு மேற்பட்டவர்களை அழைத்து முருகவேல் என்ற அந்த இளைஞரை கொடூரமாக தாக்கி இருக்கிறார்கள். கொலைவெறி தாக்குதல் நடத்தியது மட்டுமல்ல, அந்த பகுதியிலே இருக்கின்ற தலித் சமூகத்தை சார்ந்த சிறிய இளைஞர்களை கூட்டி வந்து அவர்களையும் முருகவேல் என்கின்ற அந்த வன்னிய இளைஞரை அடிக்க சொல்லி, உதைக்க சொல்லி, கடுமையாக தாக்க சொல்லி பலர் உத்தரவிடுகிறார்கள். அவரை கொல்லுங்கள் என்றெல்லாம் பலர் பேசுகிறார்கள், ஆபாசமான வார்த்தைகளில் திட்டுகிறார்கள். அது சம்பந்தமான ஒரு காணொளி இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பரவிக்கொண்டிருக்கிறது. இதை ஏன் நாம் இப்பொழுது பேசுகிறோம் என்று கேட்டால், வன்னியர் சமூகம் எங்காவது ஒரு சிறு பிரச்சனை செய்துவிட்டால், யாரிடமாவது வாக்குவாதம் செய்துவிட்டால் கூட அதை ஜாதி வெறி என்றும் ஜாதி ஆணவம் என்றும் பேசுகின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அவருடைய தலைவர் திருமாவளவன், அவர்களுக்கு ஜால்ரா தட்டுகின்ற அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், அவருடைய தொகுதியில் தான் தொடர்ந்து வன்னியர் சமூகத்துடைய இளைஞர்கள் அதிகம் தாக்கப்படுகிறார்கள். அதே குறிஞ்சிப்பாடி பகுதியில் ஒரு வன்னியர் சமூகத்து பெண் மீது பாலியல் வன்கொடுமையை நடத்தியது இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தலித் சமூகம்தான். குறிஞ்சிப்பாடி பகுதியில் பல முறை வன்னியர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். கடலூர் மாவட்டத்தில் வன்னியர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் மீது அடிக்கடி தாக்குதல்கள் நடக்கிறது. அவர்கள் மீது வழக்கு போட்டு, சாதாரண பிரிவின் கீழ் வழக்கு போட்டு, கடுமையான சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது வழக்கு போடாமல், தலித் சமூகம் என்றால் அவர்கள் மீது சாதாரண சட்ட பிரிவுகளில் வழக்கு போட்டு அவர்களை தப்பிக்க வைக்கின்ற வேலையைத்தான் இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசின் காவல்துறையும் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே திமுக அரசு இருக்கின்ற வரை தன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்ற தெனாவட்டில், என்ற தைரியத்தில் கடலூர் மாவட்டத்தில் வன்னியர் சமூக இளைஞர்கள் தொடர்ந்து தாக்கப்படுகிறார்கள். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது எனக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்டால், கிட்டத்தட்ட கடலூர் மாவட்டத்தில் வன்னியர் சமூகம் சூடு சொரணையை இழந்து விட்டதா, ஒற்றுமையை இழந்து விட்டதா, ஒற்றுமையாக நம்மை தாக்கியவர்களுக்கு எதிராக எதிர்வினை ஆற்றுவதற்கு நாம் சரியாக இல்லையா, சட்ட ரீதியாக அதை சந்திப்பதற்கு நாம் தயாராக இல்லையா, அவர்கள் அடித்தால் அடி வாங்கி கொண்டு போகக்கூடிய பொட்டு பூச்சிகளாக, புண்மை தேரைகளாக வன்னியர் சமூகம் இருக்கிறதா என்ற கேள்வி எல்லாம் எழுகிறது. ஆனாலும் தொடர்ந்து வன்னியர் சமூகம் இப்படியே அமைதி காப்பார்கள். இன்றைக்கு குறிஞ்சிப்பாடியில் முருகவேல், நாளைக்கு பண்ருட்டியில் ஒரு கந்தவேல், இன்னொரு பக்கம் இன்னொரு வன்னியர்,
இப்படி தொடர்ந்து வன்னியர்களை தாக்கிக் கொண்டே இருப்பார்களா? அரியலூர் மாவட்டத்தில் ஒரு மெடிக்கல் ஸ்டோர் நடத்திய, மருந்து கடை நடத்திய வன்னியர் சமூகத்தை சார்ந்த வாலிபர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தலித் சமூகத்தை சார்ந்த பேட்டை ரவுடிகளுக்கு மாமூல் தர மறுத்ததால் அவரை கொலை செய்யப்பட்ட கொடூரமும் நடந்திருக்கிறது. இப்படி தொடர்ந்து வன்னியர் சமூகத்தை இளைஞர்களை தாக்குவது, கொலை செய்வது, இந்த வேளைகளில் அதிகமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் ஒரு கோவில் திருவிழாவில் வன்னியர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களை கண்மூடித்தனமாக தாக்கினார்கள். அதிலே அதிமுகவில் இருந்த வன்னியர், ஏற்கனவே கவுன்சிலராக இருந்த வன்னியர், அவருடைய கடையை தீ வைத்து கொளுத்தினார்கள். அவர்கள் மீது சேலம் மாவட்ட எஸ்பியாக இருந்தவர் கடுமையான நடவடிக்கை எடுத்ததனால்தான் சேலம் மாவட்டம் இப்பொழுது அமைதியாக இருக்கிறது. அன்றைக்கு காவல்துறை அந்த தலித் சமூகத்தை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் மீது, கஞ்சா குடித்துவிட்டு கலவரம் ஏற்படுத்தியவர்கள் மீது அன்றைக்கு சேலம் மாவட்ட எஸ்பியாக இருந்தவர் மென்மையான போக்கை கடைபிடித்திருந்தால் சேலம் மாவட்டத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் கலவர பூமியாக்கி இருப்பார்கள். இப்படி தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தை கலவர பூமியாக மாற்றிக் கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தமிழ்நாட்டில் தடை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.